வணக்கம், நான் உங்க லீகல் கன்சல்டன்ட் ஜீன். யூஏல ILOE இன்சூரன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஸ், எல்லா எம்ப்ளாயீஸுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எடுக்கலன்னா 400 dirhams ஃபைன். இது யாரெல்லாம் எடுக்கணும், யாரெல்லாம் எடுக்க வேண்டாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் லீகல் கன்சல்டன்ட் தமிழ் வழக்கறிஞர் அட்வொகேட் பவின். எஸ், யூஏல ILOE இன்சூரன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இன்வாலண்டரி லாஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். இப்ப நீங்க ஒரு கம்பெனில வேலை பாக்குறீங்க அப்படின்னா உங்களோட நாலேஜ் அண்ட் உங்களோட மிஸ்டேக் இல்லாம உங்களோட ஜாப் அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல லாஸ் ஆகுது அப்படின்னா நீங்க இந்த இன்சூரன்ஸ் மூலமா நீங்க சம் அமௌண்ட் கிளைம் பண்ணிக்கலாம். இந்த இன்சூரன்ஸ் எடுக்கல அப்படின்னா 400 dirhams ஃபைன். அண்ட் இந்த இன்சூரன்ஸ் யார் எடுக்கணும்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே எடுக்க வேண்டியதுதான். அண்ட் இதுல எக்ஸம்ஷன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் அண்ட் பிலோ 18 இயர்ஸ்ல இருக்கவங்களுக்கு அண்ட் டெம்பரரி கான்ட்ராக்ட்ல இருக்கவங்களுக்கு அண்ட் ஓன் பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் எடுக்க வேண்டிய தேவை கிடையாது. அண்ட் இதோட பேமெண்ட் பிளான் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க 16,000 dirhamsக்கு கீழே earn பண்ணீங்கன்னா மந்த்லி 5 dirhams வச்சு ஓவரால் இயர்லி 12 monthsக்கு நீங்க 60 dirhams பே பண்ணணும். அண்ட் நீங்க 60,000 dirhamsக்கு மேல earn பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா மந்த்லி 10 dirhams வச்சு 12 monthsக்கு ஓவரால் 120 dirhamsம் நீங்க பே பண்ணணும். நீங்க இந்த பேமெண்ட் 3 monthsக்கு கண்டினியூஸா பே பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்குமே 400 dirhams ஃபைன் வாங்கிப்பீங்க. இந்த இன்சூரன்ஸ் நீங்க எடுக்கிறதுனால நீங்க ஜாப் லாஸ் ஆகும்போது உங்களோட பேமெண்ட், அதாவது எப்படி இதுல கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் சேலரியில இருந்து 60% கால்குலேட் பண்ணி 3 monthsக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு நீங்க மினிமம் 12 months கரெக்டா இந்த பேமெண்ட் பிளான் நீங்க கண்டினியூ பண்ணிருக்கணும். சோ எடுக்காத எம்ப்ளாயீஸ் கண்டிப்பா இந்த இன்சூரன்ஸ் பத்தி தெரிஞ்சுட்டு ILOE இன்சூரன்ஸ் நீங்க அப்டைன் பண்ணிக்கோங்க. இது போல மேலும் பல இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் பெறுவதற்கு நம்மளை ஃபாலோ பண்ணுங்க. பவின்ஸ் லீகல் கன்சல்டன்சி UAE. பெட்டர் திங்கிங், பெட்டர் ஃபியூச்சர்.